இன்றைய முக்கிய செய்திகள். போராட்டக்காரர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படும் என நேபாள இடைக்கால பிரதமர் அறிவிப்பு. உயிரிழந்த 72 பேரும் தியாகிகளாக அறிவிக்கப்படுவார்கள் என்றும் உறுதி. ராகுல் காந்தி புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும். வாக்கு திருட்டு குறித்து பிரமாண பத்திரம் கோரியதற்கு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கண்டனம். மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சி வீழ்த்தப்படும் என ஸ்டாலின் சூளுரை. மாநில உரிமைகளை பாதுகாக்கும் அரசு மத்தியில் அமையும் என்றும் உறுதி. ஒரே காகிதத்திற்கு 2 விதமான ஜிஎஸ்டி வரி விதிப்பது ஏன்? நிர்மலா சீதாராமனிடம் வர்த்தக சங்க தலைவர் எழுப்பிய கேள்வியால் பரபரப்பு. வணக்கம். வணக்கம். நேபாளத்தில் ஊழலை ஒழிக்கும் வகையில் போராட்டக்காரர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் ஏற்கப்படும் என்று இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுள்ள சுசீலா கார்கி உறுதியளித்துள்ளார். நேபாளத்தில் 26 சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து ஜெனிசட் என்ற இளைஞர் அமைப்பு நாடு முழுவதும் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டது. நாடாளுமன்றம் உட்பட பல்வேறு அரசு கட்டடங்கள் தீக்கிரையான நிலையில் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பதவி விலகினர். போராட்டத்தை அடக்க போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 72ஆக உயர்ந்துள்ளது. போராட்டக்காரர்களின் கோரிக்கைப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சுசீலா நேபாள பிரதமராக பொறுப்பேற்றார். இதையடுத்து தலைநகர் காட்மண்டுவில் இன்று அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுசீலா கார்கி, ஊழலை ஒழிக்க மாணவர் குழு நடத்திய போராட்டம் பாராட்டுக்குரியது என்றும் அவர்களின் சிந்தனைக்கேற்ப அரசு நிர்வாகம் செயல்படும் என்றும் தெரிவித்தார். அடுத்த 6 மாதத்திற்குள் தங்கள் கடமையை முடித்து தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் புதிய ஆட்சியிடம் பொறுப்பை ஒப்படைப்போம் என்றும் அவர் கூறினார். ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் உயிரிழந்த அனைவரும் தியாகிகளாக அறிவிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் சுசீலா கார்கி தெரிவித்துள்ளார். இடைக்கால பிரதமர் பதவியேற்றதை அடுத்து நேபாளத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி பொது தேர்தல் நடத்தப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேபாளம் முழுவதும் அமைதி திரும்பி வருவதால் அந்நாட்டிற்கு சுற்றுலா வருமாறு வெளிநாட்டு பயணிகளுக்கு நேபாள அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வாக்கு திருட்டு விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு குறித்து விசாரணைக்கு உத்தரவிடாமல் பிரமாண பத்திரம் கோரிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை கண்டனத்திற்குரியது என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு குரேஷி விமர்சித்துள்ளார். அண்மை காலமாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் விவாத பொருளாகி வருகின்றன. தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. வாக்காளர் தனது வாக்குரிமையை நிரூபிக்க சிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட 11 வகை ஆவணங்களில் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட ஆணையம் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை ஆவணமாக ஏற்க முடியாது என்று அறிவித்தது. இதற்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 12வது ஆவணமாக ஆதாரையும் கட்டாயமாக்கியுள்ளது. SIR எனப்படும் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் என பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த சலசலப்பு ஓய்வதற்குள் ஆளும் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய திரு ராகுல் காந்தி அது தொடர்பான ஆவணங்களையும் வெளியிட்டார். இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த தேர்தல் ஆணையம் புகார் தொடர்பாக திரு ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இல்லையெனில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது. இந்நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு குரேஷி வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். குற்றச்சாட்டை கூறியது தெருவில் போகும் சாதாரண நபர் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவர் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர் அந்த பதவிக்காவது தேர்தல் ஆணையர்கள் மதிப்பளித்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையர்களின் போக்கு சரியான முறையில் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி கூறியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்றும் வினவியுள்ள அவர் தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்பட்டு மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட்டு மாநில உரிமைகளை பாதுகாக்கும் அரசு மத்தியில் அமையும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கள ஆய்வு மேற்கொண்டு வரும் அவர் இதன் ஒரு பகுதியாக இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டார். இதற்காக அங்கு சென்ற திரு ஸ்டாலினுக்கு திமுகவினர் பொதுமக்கள் சாலையின் 2 புறங்களிலும் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது வாகனத்தில் இருந்து இறங்கி சாலையில் நடந்து சென்று பொதுமக்களுடன் கைகுலுக்கிய முதலமைச்சர் அவர்களிடம் மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பங்கேற்ற திரு ஸ்டாலின் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 2885 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்ததுடன் 2,23,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் திமுக ஆட்சி மீது எதிர்க்கட்சிகளால் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்க முடியவில்லை என்றும் எடப்பாடி திரு பழனிசாமி வெறும் பொய்களை வைத்து கருத்துக்களை உருவாக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.
மத்திய பாஜக அரசு எதிர்க்கட்சிகளாலும் மாநிலங்களின் உரிமைகளை நசுக்குவதாகவும் அவர் சாடினார். ஒன்றியத்துல பாஜக ஆட்சி அமைஞ்சது, அதுவும் பெரும்பான்மை ஆட்சி கிடையாது, சிலர் ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் அமைச்சிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு எதிரான அவங்களோட ஆட்சி நெடுநாள் நீடிக்காது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அமையத்தான் போகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலத்தில் புறவழிச்சாலை, ஓசூரில் LC 104 ரயில்வே கேட் பகுதியில் புதிய மேம்பாலம், அஞ்சட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் ஆகிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ஸ்டாலின் அறிவித்தார். ஒரே காகிதத்திற்கு 2 விதமான GST வரி விதிப்பது ஏன் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் இந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் திரு சனத்குமார் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. 2017ஆம் ஆண்டு GST வரிமுறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. தீப்பெட்டி முதல் தங்கம் வரை பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைக்கு GST விதிக்கப்பட்டது. எனினும் GST வரி விதிப்பில் பல்வேறு சீரற்ற நிலை இருப்பதாக சர்ச்சை எழுந்தது. சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற 56வது GST கவுன்சில் கூட்டத்தில் 5, 12, 18 மற்றும் 28% என 4 அடுக்குகளாக உள்ள வரியை 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக குறைக்க முடிவு செய்யப்பட்டது. புதிய வரி விகிதம் வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இந்நிலையில் GST வரி சீர்திருத்தம் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இதில் பேசிய இந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் திரு சனத்குமார், காகிதத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள முரண்பாடான GST-யால் தொழில்துறையினருக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். While exempting paper used for excise book, notebooks, maps, which is 0% GST, whereas 18% GST is on the same very paper which is used for printing calendars, diaries, posters. So how will we monitor this is a question mark. That needs to be little fine-tuned over there. சிறு குறு தொழில்துறையில் குறிப்பிட்ட சில தயாரிப்புகளுக்கு மட்டும் GST வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் மத்திய நிதியமைச்சரிடம் திரு சனத்குமார் சுட்டிக்காட்டியதால் அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. கிரீம் பன்னுக்கு விதிக்கப்படும் வரி தொடர்பாக கோவையில் கடந்த ஆண்டு தனியார் உணவக உரிமையாளர் திரு சீனிவாசன் கேள்வி எழுப்பியது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதனிடையே மத்திய நிதியமைச்சர் முன்னிலையில் இந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் திரு சனத்குமார் கேள்வி எழுப்பியிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் முன்கூட்டியே வந்துள்ளதால் பறவை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சைபீரியா, ஈரான், ஈராக் ஆகிய நாடுகளில் இருந்து 247 வகையான பறவைகள் வந்து தங்கிச் செல்வது வழக்கம். இந்த ஆண்டு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே 4 அடி உயரமுள்ள பிளமிங்கோ என்ற பூனாரை அதிக அளவில் படையெடுத்துள்ளன. கொசு உள்ளான், கூழைக்கிடா, லடாக்கில் இருந்து சிவப்பு கால் உள்ளான், வரித்தலை வாத்து, உள்நாட்டு பறவைகளான செங்கால் நாரை, சிறவி வகைகள், ஆலா இந்தியன் பிட்டா பறவைகள் அணிவகுத்துள்ளன. இவற்றில் 50 வகையான நிலப்பறவைகளும் 200க்கும் மேற்பட்ட நீர்ப்பறவைகளும் அடங்கும். இந்த ஆண்டு ஹிமாச்சல பிரதேசத்தில் இருந்து 58 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த கிரிபன் கழுகு மற்றும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வரித்தலை வாத்தும் வந்துள்ளது. பவளக்கால் உள்ளான், சிவப்பு கால் உள்ளான் மற்றும் காட்விட் என்று சொல்லக்கூடிய பறவைகள் என ஆலா பறவைகள் என நிறைய பறவைகள் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே வந்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வமுடன் பார்த்து ரசிக்கின்றனர். புதிய வரவாக 22,000 கிலோமீட்டர் தொலைவை கடந்து குயில் வடிவிலான அமூர் ஃபால்கன் எனப்படும் அரிய வகை பறவையும் வரத் தொடங்கியுள்ளது. சீசன் தொடங்குவதற்கு முன்பாகவே அனைத்து வகை பறவைகளும் கோடியக்கரையில் காணப்படுவது சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என அவருக்கு முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் விதித்திருந்த கெடு நாளையுடன் முடிய உள்ள நிலையில் டெல்லி செல்லும் அவர் திரு அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதாக தெரிகிறது. அதிமுகவில் பதவி பறிக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் டெல்லியில் திரு அமித்ஷாவை தாம் சந்தித்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக கூறிய நிலையில் திரு பழனிசாமியின் இந்த திடீர் டெல்லி பயண திட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தசரா மற்றும் தீபாவளியை முன்னிட்டு மைசூருவிலிருந்து நெல்லை, காரைக்குடி மற்றும் ராமநாதபுரத்துக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக
தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு நாளை முதல் நவம்பர் 24ஆம் தேதி வரை மைசூருவிலிருந்து நெல்லைக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதேபோல் நாளை முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை மைசூருவிலிருந்து ராமநாதபுரத்துக்கும், வரும் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 29ஆம் தேதி வரை மைசூருவிலிருந்து காரைக்குடிக்கும் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் உள்ள கல்யாண் மற்றும் டோம்பிவிலியில் நேற்று ஒரே நாளில் 67 பேர் தெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாய் தொந்தரவு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் மகாராஷ்டிரா அரசுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் கெடிலம் ஆற்றின் மீது பாலத்தில் செல்லும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து அருவி போல் கொட்டியது. குழாய் உடைப்பால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகியது. இதனால் கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அதனை சீரமைக்கும் பணியில் குடிநீர் வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். புரட்டாசி மாதம் தொடங்க 3 நாட்களே உள்ள நிலையில் ஆவணி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆயிரக்கணக்கான அசைவ பிரியர்கள் சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் குவிந்தனர். மீன் வரத்து அதிகரித்திருந்ததாலும் கடந்த வாரம் கிலோ 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட வஞ்சிரம் இன்று 1200 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய் வரை விற்பனையானது. இதேபோல் கொடுவா, நெத்திலி, சீலா, சங்கரா உள்ளிட்ட மீன் வகைகள் கடந்த வாரத்தை விட விலை சற்று அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மயிலாப்பட்டி மலைப்பகுதியில் உள்ள சிதிலமடைந்த பழங்கால சிவன் கோயிலில் பாண்டிய நாட்டு பண்பாட்டு மையத்தைச் சேர்ந்த தொல்லியல் ஆர்வலர்கள் மேற்கொண்ட ஆய்வில் இந்த கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. வீரபாண்டியனின் ஆட்சி காலத்தில் ஆதி சண்டேஸ்வர தெய்வசாமிகள் கோயிலுக்கு நெல் தானமாக வழங்கப்பட்ட விவரங்கள் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். உதகை அருகே உள்ள ஃபாஸ்ட்கேட் பகுதியில் 3 கரடிகள் உலா வந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குப்பை தொட்டியில் இருந்த கழிவுகளை அவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த காட்சியை வாகன ஓட்டி ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். இதனிடையே சுற்றித் திரியும் கரடிகளை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்று ஒரே நாளில் 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் பக்தர்கள் மற்றும் திருமணத்தில் பங்கேற்க வந்தவர்களால் கோயில் வளாகத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கோயிலுக்குள்ளே செல்ல முடியாதவர்கள் வளாகத்தின் முன்பகுதியிலும் பிரகாரங்களிலும் ஆங்காங்கு நின்றபடி திருமணம் செய்து கொண்டனர். சன்னதி தெரு, ரத வீதிகள் உள்ளிட்ட திருச்செந்தூர் முக்கிய வீதிகளிலும் கூட்டம் அலைமோதியது. பெரம்பலூரில் கூடியிருந்த மக்களை காண முடியாமல் போனதற்கு வருத்தம் தெரிவித்துள்ள தவேகா தலைவர் திரு விஜய் மீண்டும் ஒரு நாள் பெரம்பலூர் வரப்போவதாக தெரிவித்துள்ளார். அனைவரது நலன் கருதி மிகுந்த மன வருத்தத்துடன் திரும்பியதாக கூறியுள்ள அவர், நிச்சயமாக மக்களை சந்திக்க மீண்டும் வருவேன் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 81,760 ரூபாயாகவும், 1 கிராம் 10,220 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 143 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மழை நீடித்து வரும் நிலையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் 16ஆம் தேதி ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை ஆகிய 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நேபாளத்தில் ஊழலை ஒழிக்கும் வகையில் போராட்டக்காரர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் ஏற்கப்படும் என்று இடைக்கால பிரதமர் சுசீலா கார்கி உறுதியளித்துள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் பிரமாண பத்திரம் கோரிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை கண்டனத்துக்குரியது என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி விமர்சித்துள்ளார். மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட்டு மாநில உரிமைகளை பாதுகாக்கும் அரசு மத்தியில் அமையும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.